புரியலடா. பத்திரிக்கை அடிக்க போயிருக்காரு. பத்திரிக்கை அடிக்க போயிட்டு இருக்காங்களா? ஆமா, அதனால அப்ப எதுக்குடா நம்மளாம் கூட சுத்துறோம்? புரியலடா. ஏனே பத்திரிக்கை அடிக்க போயிட்டு இருக்கியா? பத்திரிக்கை அடிக்கவா? ஆமாடா தம்பி. ஆமாடா தம்பியா, ஒரு வார்த்தை சொல்ற நீ. நான் தான் சர்ப்ரைஸ் எல்லாரும் பத்திரிக்கை எடுத்து சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு இருந்தேன்டா. பத்திரிக்கை எடுத்து ஜோடியாவா புரியலனே. கலாட்டானது லவ் பண்ணீங்களா? ஆமாடா தம்பி. ஏய் என்ன கேஷுவல் ஆவடா. கூடே தெரிஞ்சவனே கடலை முட்டாய் வாங்கி கொடுத்து 4 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கியா நீ? கூட இந்த யாருக்குமே சொல்லாத தம்பி, கண்டுபிடிச்சாங்க கடைசியில. கண்டுபிடிச்சேன். ஐயோ நீ தாலி கட்டும் போது அப்ப நான் கண்டுபிடிக்க நினைச்சிருக்கேன். எனக்கு புரியல गाइस. என்னையா அது? வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களாடா? ஆமா. அன்னைக்கு கூட அம்மா கேஷுவலா பொண்ணு தேடிட்டு இருக்கோம்னாங்க என்கிட்ட வடபள்ளி கோயில வச்சு. ஏய் சும்மா அந்த கில்லி பட விஜய் மாதிரி பண்ணிட்டு இருக்க கூடாது என்கிட்ட. நமக்கு தெரிஞ்ச 2 பேர் கல்யாணம்னா நமக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கப்பா. ஆனா மகிழ்ச்சியா. நீங்க அதுக்குதான் மோர் கொடுத்தோம். ஓய் புரியல. என்னைய பார்த்தா எப்படி இருக்குங்களா? இதுக்குதான் மோர் கொடுத்தீங்களா? இப்ப நீங்களா குழு குழுன்னு இருக்கிறதுக்கு மோர் கொடுத்துருக்கீங்க. கேரளா பேச்சுலர் ட்ரிப் கூட்டிட்டு போறாரு அண்ணன். ஓ அதுக்கு தான் கேரளா போறீங்களா? ஆமா. ஓ நாளைக்கு இப்ப நடக்க போறது பேச்சுலர் பார்ட்டியா? சரி பொண்ணதான் சொல்லல, லவ் பண்ண சொல்லல, பேச்சுலர் பார்ட்டி கூட என்கிட்ட சொல்லல. அதுதான் தம்பி சர்ப்ரைஸா வச்சு நான் எல்லாத்தையும் பத்திரிக்கை காட்டலாம். சர்ப்ரைஸ்ங்கிறது எல்லாத்தையும் தேவைப்படுற நேரத்துல சொல்றது. நீங்களே மறைச்சு வச்சுக்கிறது பேர் சர்ப்ரைஸ் இல்ல, அதுக்கு பேர் ஏமாத்துறது. வாழ்க வாழ்க. வைகி நீ நான் இந்து கடை அதுக்குள்ள ஜாயின் ஆயிட்டாங்கப்பா. ஏன்னா கால் எனக்கு தெரிஞ்சு அனைமா அருள் எப்படி கால் பண்ணி பேசுவேன். கேஷுவலா அப்படியே சமாளிச்சிரு. வீடியோ வேற எடுக்கிறாங்க, உஷாரா இருந்துக்குமா. இந்த உலகத்துல மத்தவங்க தான் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினைச்சா கூட இருக்கவங்களே இப்படி ஏமாத்துறாங்க. அண்ணன் சொல்றது தானே சொன்னாரு, நான் தானே எடுத்து விட்டேன் சர்ப்ரைஸா வீடியோல சொல்லலாம். உனக்கே நேத்தம் முந்தாத்தே சொல்லிருப்பாங்க. என்னமோ இவர் தான் அவங்க 2 பேர் காதலுக்கும் தூது போய் இவர் தான் அனுமார் மாதிரியும் இவர் தான் சீதையை காப்பாத்த ஒரு வாரம் வரலனாலும் சரி வாழ்க்கையில. சரி இப்ப இந்த சோகத்திலே இப்படியே பூந்தமல்லி வரைக்கும் வந்துட்டோமே, எங்க போறோம்? அதான் லேண்ட் பார்க்க போறேன். நீ ஏன்டா நான் இருக்கிற மட உளைச்சல மேற்கொண்டு ஏன்டா மட உளைச்சலுக்குள்ளாக்குற? இப்ப என்ன பண்றோம்? சரி பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. ஏன்னா இவனுக்கு தான் மண்டையில ஒன்று கிடையாது, நீயாவது சொல்ல வேணாம்.